இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி தர அளவுல பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது என்னன்னு முழுக்க முழுக்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா மறக்காம ஜிஎல் சந்துருவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட லைக்க வீடியோக்கு குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஞானசாகர் எதிர்க்கடியில பிரியாணி போட்டிருந்தாரு. இவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, இந்த இவரு தான் அந்த ஒரு பெண்ணுக்கு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பாரு. ஸோ இவங்கள அதனால அரெஸ்ட் பண்ணி ஜெயில்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. இதனால இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் உள்ள நடந்திருக்கு. அதில என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் லீக் ஆகி 14 பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. யாருடா அந்த 14 பேரு? அவனுங்கள தான்டா முதல்ல விசாரிக்கணும்னு தான் இருக்கும் மக்களோட எண்ணங்கள் எல்லாம். ஏன்னா, அந்த எஃப்ஐஆர்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலியோட அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ், அவங்க அப்பா, அம்மா, அவங்க வீடு எல்லாமே அட்ரஸ் எல்லாமே அந்த ஒரு எஃப்ஐஆரில் தான் இருக்கும். ஸோ அதுவே 14 பேர்கிட்ட பார்த்துருக்காங்கன்னா, அந்த ஒரு குடும்பம் எதனா டேஞ்சரான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மக்களோட யோசனைலாம் இருக்குது. இதோ போலீஸாரோட யோசனையும் அதே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க. பாஜகவோட மாநில தலைவரான அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, சாட்டையால் அடிச்சு கொண்டு அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதிமுகவும் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு கட்சி மட்டும் இன்னுமே சைலண்ட்டாகவே இருக்குது, இன்னும் வராமல் இருக்கே, அவளை தான்டா முடிச்சு விட்டாங்களான்னு பல பேர் கேட்குற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி தான் தமிழகம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ இப்போ யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க வேற யாரும் இல்லை, தாவேகா கட்சியோட தலைவர் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருக்காங்க இந்த ஒரு கேஸை பொறுத்தவரைக்கும். அவ்வளோதான், இவங்கள முடிச்சுட்டாங்களா, இதுக்கு மேலே இவங்க பேச மாட்டாங்களான்னு பல பேரோட யோசனை இருந்துக்கிட்டு இருக்கு. இருங்க பாய், அந்த மாதிரி டைலாக் சொல்கிற மாதிரி தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டான முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநரை சந்திச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 12 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேசுனதில் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு முழு உரிமையும் தரணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம தளபதி தாங்க மாட்டாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை அவர் இப்படி டீல் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு பல சந்தேகம் வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சும்மாவே தளபதி விஜய் அவர்கள் எதனா ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி, எதனா ஒரு பிரச்சனை பார்த்தா ஆப்போசிட்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இது வரைக்குமே. ஸோ இதனால் இந்த ஒரு மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமாக யோசித்து அவங்களோட வதந்தியை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான விஷயம் நடந்தது. நம்ம ஆளுநர் ரவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு பாரதியார் புக்கு கொடுக்குறதும், நம்ம தளபதி அவர்கள் ஆளுநர் ரவிக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் புக்கு கொடுக்குறதுமா ஒரு க்யூட்டான ஸ்டோரி நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஒரு புக்கு கொடுத்ததே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குமோன்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாவேகாவோட கட்சி தலைவர் அவர்கள் ஒரு மனு கொடுத்துருப்பாங்க.